2025ல யார் யாரெல்லாம் டீம்டு யூனிவர்சிட்டியில இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோ. அதாவது நம்ம தமிழ்நாட்டில் நிறைய மாணவர்கள் ஜேஇ எக்ஸாம் எழுதி பார்க்குறாங்க. அந்த எக்ஸாம்ல எங்களால் ஒழுங்காக ஸ்கோர் பண்ண முடியல, நாங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா தலை சிறந்த டீம்டு யூனிவர்சிட்டியில் படிக்கணும், அதற்கான எப்படி அட்மிஷன் தமிழ்நாட்டில் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குல்ல. இந்த வீடியோவில் டாப் 10 டீம்டு யூனிவர்சிட்டிக்கான இன்ஃபர்மேஷன்ஸை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அதனால மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ். அதாவதுங்க இன்னைக்கு டீம்டு யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா எத்தனையோ இருக்கு. நீங்க பணத்தை கொடுத்தா போய் ஈஸியா சேர்ந்துக்கிற டீம்டு யூனிவர்சிட்டி, அதாவது நிகர்நிலை பல்கலைக்கழகம், அதுதான் டீம்டு யூனிவர்சிட்டி. பணத்தை கொடுத்தா போய் ஜாயின் பண்ணிக்கலாம். பணம் கொடுத்தாலுமே உள்ள போக முடியாத தலை சிறந்த டீம்டு யூனிவர்சிட்டிலாம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. அதை நோக்கி அதாவது வட மாநிலத்துல இருந்தாலும் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு இதை பற்றியெல்லாம் தெரியல. ஸோ நிறைய சிபிஎஸ்சியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த டீம்டு யூனிவர்சிட்டியை நோக்கி போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய போர்டு எக்ஸாம்லேயும் மார்க் ரொம்ப கம்மியாக வந்துடுது. அதனால அவங்க போகிறாங்க. அதில் நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் வைக்கிறாங்க. ஸோ அந்த எக்ஸாம்ஸு, அந்த சிலபஸ்ஸு எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறந்துடாமல் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க. இப்போ என்னன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா டாப் 1 யூனிவர்சிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி என்னன்னா நம்மளுடைய விஐடி. இந்த விஐடிங்கிறது பார்த்தீங்கன்னா என்ஏஆர்எஃப் ரேங்கிங்கில், அதாவது ஓவரால் ரேங்கிங்கில் 19வது பிளேஸ்லையும், இன்ஜினியரிங் என்ஏஆர்எஃப் ரேங்கிங்கில் 11வது பிளேஸ்லையும், யூனிவர்சிட்டி என்ஏஆர்எஃப் ரேங்கிங்கில் 10வது பிளேஸ்லையும் இருக்குது. ஸோ இந்த யூனிவர்சிட்டியில் கிட்டத்தட்ட ஒரு அதாவது 5 கேம்பஸ் இருக்குது. ஒரு கேம்பஸ் ஃபாரின்ல இருக்குது. இந்த கேம்பஸுக்குள்ளனா நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கணும்னா இங்கே ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க, விஐடி ட்ரிபிள்இன்னு. இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு பார்த்தீங்கன்னா 1350 ரூபா பார்த்தீங்கன்னா ஃபீஸு. இதுக்கு கடைசி ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் பார்த்தீங்கன்னா மார்ச் 31ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. மறந்துடாமல் அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணீங்கன்னா இங்கே எந்த ஒரு கேஸ்ட்டும் பார்க்க மாட்டாங்க. நீங்கள் எந்த கம்யூனிட்டி அந்த கம்யூனிட்டிலாம் பார்க்க மாட்டாங்க. நீங்கள் எழுதி நல்ல ரேங்க் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே சீட்டு உங்களுக்கு கிடைக்கும். அதற்குண்டான இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்போம். அடுத்த யூனிவர்சிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய அமிர்த விஸ்வ வித்யாபீடம். இது கோயம்புத்தூர்ல இருக்கு. ஸோ இந்த யூனிவர்சிட்டி பயங்கரமான யூனிவர்சிட்டி. இது என்ஏஆர்எஃப் ரேங்கிங்கில் பார்க்கும்போது ஓவரால் ரேங்கிங்கில் 18வது பிளேஸ்லையும், இன்ஜினியரிங் என்ஏஆர்எஃப் ரேங்கிங்கில் 23வது பிளேஸ்லையும், யூனிவர்சிட்டி என்ஏஆர்எஃப் ரேங்கிங்கில் 7வது பிளேஸ்லையும் இருக்கு. ஸோ இந்த கல்லூரியில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 7 கேம்பஸ் இருக்கு. இந்த யூனிவர்சிட்டி கீழே 7 கேம்பஸ் இருக்கு. இதில் கோயம்புத்தூர் கேம்பஸில் போகணும்னா எல்லாம் ஆசைப்படுவாங்க. ஸோ இந்த கேம்பஸுக்குள்ளே நீங்கள் உள்ளே போகணும்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இங்கேயுமே ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க, ஏஇஇஇ அப்படின்னு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இதில் ஃபேஸ் 1 முடிஞ்சிருச்சு. ஃபேஸ் 2க்கான அப்ளிகேஷன் ஓப்பனில் தான் இருக்குது. ஏப்ரல் எண்டோட பார்த்தீங்கன்னா இதற்கான ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆக போகுது. மே மாதம் எக்ஸாம் நடக்க போகுது. மறந்துடாமல் அப்ளை பண்ணுங்கள். இங்கே ஜேஇ மெயின்ஸ் மார்க்கையும் கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏஇஇஇ மார்க்கை வச்சும் நீங்கள் போகலாம், ஜேஇ மெயின்ஸ் மார்க்கை வச்சும் போகலாம். நீங்கள் ஜேஇ ஏஇஇஇ எக்ஸாம் வச்சு போகணுன்னா 1200 ரூபா ஃபீஸு. நான் ஃபேஸ் 1லேயே அட்டன் பண்ணிட்டேன், நான் ஃபேஸ் 2ல இப்போ புதுசாக நான் ஃபேஸ் 1ல அட்டன் பண்ணியிருக்கேன், ஃபேஸ் 2வையும் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் 600 ரூபா தான் உங்களுக்கு ஃபீஸு. புதுசாக அப்ளை பண்ண போறீங்கன்னா செஷன் 2க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1200 ரூபா ஃபீஸு. மறந்துடாமல் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இங்கேயுமே ஸ்காலர்ஷிப்லாம் நிறையா கொடுக்குறாங்க. ஸ்லாப் 1, ஸ்லாப் 2, ஸ்லாப் 3 அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. ஸ்காலர்ஷிப்லாம் வேணும்னா நீங்கள் நல்ல ரேங்க் எடுக்கணும். ஓகே, அடுத்த காலேஜ் பார்த்தீங்கன்னா அடுத்த யூனிவர்சிட்டி நம்மளுடைய அதாவது எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி. இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும், சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு தலை சிறந்த ஒரு யூனிவர்சிட்டி. இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்க எல்லாமே நிகர்நிலை பல்கலைக்கழகம். இந்த பல்கலைக்கழகத்துக்குள்ள ஏகப்பட்ட படிப்புகள் இருக்கு. இந்த எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டிக்குள்ள நீங்க இன்ஜினியரிங் படிக்கணும்னா கண்டிப்பா இங்கேயுமே ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க. இந்த எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் என்ஏஆர்எஃப் ரேங்கிங்ல ஓவரால் ரேங்கிங்ல 21வது பிளேஸ்லையும், இன்ஜினியரிங் என்ஏஆர்எஃப் ரேங்கிங்ல 13வது பிளேஸ்லையும், யூனிவர்சிட்டி என்ஏஆர்எஃப் ரேங்கிங்ல 11வது பிளேஸ்லையும் இருக்கு. ஸோ இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் 4 கேம்பஸ் இருக்கு. இந்த 4 கேம்பஸ்ல காட்டாங்குளத்தூருக்குள்ள போகணும்னு தான் நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. இங்கே எஸ்ஆர்எம் ஜேஇஇஇ அப்படிங்கிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினா தான் நீங்க போக முடியும். ஸோ ஸ்காலர்ஷிப்லாம் அவங்க கொடுக்குறாங்க. நீங்கள் நல்ல ஸ்காலர்ஷிப், நல்ல ரேங்க் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு கேம்பஸுக்கும் ஒரு மாதிரி ரேங்க் சொல்லுவாங்க. அந்த ரேங்க்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக 100% ஃப்ரீயாக கூட நீங்கள் படிக்கலாம். ஓகே, இதை பற்றியான இன்ஃபர்மேஷன், சிலபஸ் எல்லாமே நம்மளுடைய சேனலில், நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துட்டே இருக்கும். மறந்துடாமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. முக்கியமாக என்னன்னா இந்த எஸ்ஆர்எம் ஜேஇஇஇக்கான லாஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் 16ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. பல ஃபேஸாக நடத்துகிறாங்க, 3 ஃபேஸாக. அதில் ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லேயே அட்டன் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அவங்க கேட்கக்கூடிய கோர்ஸ் கிடைக்கும். நீங்கள் அடுத்தடுத்த ஃபேஸுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கேட்கக்கூடிய கோர்ஸ் உங்களுக்கு கிடைக்காம கூட போகலாம். அதனால மறந்துடாமல் அப்ளை பண்ணிக்கங்க. அடுத்த யூனிவர்சிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய சிவநாடார் யூனிவர்சிட்டி. சிவநாடார் யூனிவர்சிட்டியா? நாங்கள் எஸ்எஸ்என் காலேஜ் தானே கேள்விப்பட்டிருக்கோம், சிவசுப்ரமணிய நாடார் காலேஜ் தானே கேள்விப்பட்டிருக்கோம். யூனிவர்சிட்டி எல்லாமே இருக்கான்னு கேட்டிங்கன்னா யூனிவர்சிட்டி இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 2 வருஷம் தான் ஆரம்பிச்சு ஆயிடுச்சு. இங்கே இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணாங்க, ஒரு 2 வருஷம் இருக்கும். ஸோ இந்த யூனிவர்சிட்டிக்குள்ளே நீங்கள் போகணுன்னா இங்கேயுமே ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க.
SNUCW அப்படிங்கிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க. இது பல பேஸா நடக்குது, 6 பேஸா நடக்குது. இதுக்கு நீங்களே ஸ்லாட் புக் பண்ணிக்கணும். இங்கேயுமே இன்ஜினியரிங் கோர்சஸ்லாம் இருக்கு. இங்க படிக்கும்போது உங்களுக்கு பயங்கரமான ஒரு வேலை வாய்ப்பு. SSN பத்தி சொல்லவே வேணாம், HCL அவங்களோடது தான். கண்டிப்பா நீங்க நல்ல ஒரு ஜாப்புக்கு போக முடியும். இதுக்கும் அப்ளை பண்ணிக்கங்க. மே 11ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் பேஸுக்கான கடைசி டேட் இதுதான். மறந்துடாம வேகமா நீங்க அப்ளை பண்ணுங்க. இதற்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல வரும். அடுத்த யூனிவர்சிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய சவிதா யூனிவர்சிட்டி. சவிதா யூனிவர்சிட்டி பாத்தீங்கன்னா NIRF ரேங்கிங்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியா NIRF ரேங்கிங்ல ஓவரால் ரேங்கிங்ல 22வது பிளேஸ்லயும், யூனிவர்சிட்டி NIRF ரேங்கிங்ல 11வது பிளேஸ்லயும், இன்ஜினியரிங் NIRF ரேங்கிங்ல 53வது பிளேஸ்லயே இருக்கு. ஸோ இந்த கல்லூரிக்குள்ள நீங்க போகணும்னா கண்டிப்பா இங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இந்த மார்க்கை வச்சுதான் உங்களுக்கு சீட்டு கொடுக்குறாங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா நீங்க JEE மெயின்ஸ் மார்க்கையும் இங்க கன்சிடர் பண்ணிக்க வாய்ப்பு இருக்கு. ஸ்காலர்ஷிப்பும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்க எடுக்கக்கூடிய அந்த பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ்ல எடுக்கக்கூடிய பர்சன்டேஜை பொறுத்து ஒரு மாதிரி ஃபீஸ் உங்களுக்கு வேரி ஆகும். கண்டிப்பா நீங்க பாத்தீங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம கொடுப்போம். இதுக்கு டைரக்ட் அட்மிஷன் தான். ஸோ நீங்க டைரக்டா கூட போய் நீங்க காலேஜை பார்த்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்த இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா அடுத்த யூனிவர்சிட்டி சாஸ்திரா யூனிவர்சிட்டி நம்மளுடைய தஞ்சாவூர்ல இருக்கு. இந்த சாஸ்திரா யூனிவர்சிட்டிக்குள்ள போறது ரொம்ப ரொம்ப கடினம். இந்த சாஸ்திரா யூனிவர்சிட்டிக்குள்ள போகணும்னா ரொம்ப நீங்க ஒன்றும் பண்ண வேணாம். உங்களுடைய 12th நல்ல மார்க் இருந்தாவே போதும். இதுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு NIRF ரேங்கிங்ல பார்க்கும்போது ஓவரால் ரேங்கிங்ல 47வது பிளேஸ்லையும், யூனிவர்சிட்டி NIRF ரேங்கிங்ல 28வது பிளேஸ்லையும், இன்ஜினியரிங் NIRF ரேங்கிங்ல 38வது பிளேஸ்லையும் இந்த கல்லூரி இருக்கு. ஸோ இங்க வெறும் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ்ல நல்ல மார்க் எடுத்தீங்கன்னாவே அவங்களே ஒரு ரேங்க் கொடுப்பாங்க. JEE மெயின்ஸ் மார்க்கே இவங்க எடுத்துக்கிறாங்க. அதன் அடிப்படையிலையும் இவங்க சீட்டு கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இதற்கான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகையில நம்ம வீடியோ நம்ம சேனல்ல வரும். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கலசலிங்கம் யூனிவர்சிட்டி. நம்மளுடைய தென் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த யூனிவர்சிட்டி ஒரு வரப்பிரசாதம் தான். இந்த கலசலிங்கம் யூனிவர்சிட்டிங்கிறது இன்னைக்கு NIRF ரேங்கிங்ல ஓவரால் ரேங்கிங்ல 50வது பிளேஸ்லையும், யூனிவர்சிட்டி NIRF ரேங்கிங்ல 30வது பிளேஸ்லையும், இன்ஜினியரிங் NIRF ரேங்கிங்ல 36வது பிளேஸ்லையும் இருக்கு. ஸோ இங்கே பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் மார்க்கை வச்சு தான் உங்களுக்கு சீட்டு கொடுக்குறாங்க. இங்கேயுமே மெரிட் பேஸ்டு தான். JEE மெயின்ஸ் மார்க்கையும் கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. ஸோ நீங்கள் டைரக்ட் அட்மிஷனை இங்கே கொடுக்குறாங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அதற்கான எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனலில் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். அடுத்த கல்லூரி பார்த்தீங்கன்னா அடுத்த யூனிவர்சிட்டி சத்யபாமா யூனிவர்சிட்டி. இது நம்மளுடைய சென்னையில் தான் இருக்குது. சத்யபாமா யூனிவர்சிட்டினாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதில் நிறையா இருக்குது. அவங்களுடைய கல்லூரிகளே சென்ட் ஜோசப் நிறையா வரும். அந்த நம்மளுடைய ஈஸியாக OMRல தான் இருக்குது. ஸோ இந்த யூனிவர்சிட்டிக்குள்ள போகணும்னா இங்கே ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா SAEEE அப்படிங்கிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இதற்கான கடைசி ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் ஏப்ரல் 20ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்கு. ஸோ இது ஓவரால் ரேங்கிங்ல இந்த சத்யபாமா யூனிவர்சிட்டி 85வது பிளேஸ்லையும், யூனிவர்சிட்டி NIRF ரேங்கிங்ல 51வது பிளேஸ்லையும், இன்ஜினியரிங் NIRF ரேங்கிங்ல 66வது பிளேஸ்லையும் இருக்கு. இங்கே டைரக்ட் அட்மிஷனும் கொடுக்குறாங்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் மார்க்கை வச்சு. ஸோ உங்களுடைய 12th மார்க்கை கன்சிடர் பண்ணி தான் இங்கேயுமே சீட்டு கொடுக்குறாங்க. ஓகேவா? அடுத்த யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா பாரத் யூனிவர்சிட்டி. இது நம்மளுடைய சென்னையில் இருக்கு. இந்த கல்லூரி பார்த்தீங்கன்னா ஓவரால் ரேங்கிங்ல 91வது பிளேஸ்லையும், யூனிவர்சிட்டி NIRF ரேங்கிங்ல 73வது பிளேஸ்லையும் இருக்கு. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா PEEE அப்படிங்கிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க. டைரக்ட் அட்மிஷனும் இங்கே கிடைக்கும். அதே போல அடுத்த கல்லூரி பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராமச்சந்திரா ஃபேக்கல்டி ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம சென்னையில தான் இருக்கு. ஸோ அதே இதுல இன்ஜினியரிங்கும் இருக்கு. ஸோ இந்த கல்லூரி NIRF ரேங்கிங்ல ஓவரால் ரேங்கிங்ல 96வது பிளேஸ்லையும், யூனிவர்சிட்டி NIRF ரேங்கிங்ல 55வது பிளேஸ்லையும், அதே போல நம்மளுடைய எப்படி இங்க அட்மிஷன் நடக்குதுன்னா 60% உங்களுடைய பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் மார்க் இருந்தாவே இங்க பார்த்தீங்கன்னா நீங்க டைரக்டாவே போனீங்கன்னா உங்களுக்கு சீட்டு கொடுப்பாங்க. இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிட்டும் வெயிட் பண்ணி அவங்களோட இன்ஃபர்மேஷனை நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நான் சொன்னது எல்லாமே டாப் 10 யூனிவர்சிட்டி. இது எல்லாமே நல்ல NIRF ரேங்கிங் இருக்கக்கூடிய கல்லூரிகள். இது இல்லாம நம்மளுடைய தமிழ்நாட்டில் நிறைய இருக்கு. செட்டிநாடு யூனிவர்சிட்டி, அப்புறம் MGR யூனிவர்சிட்டி, இந்துஸ்தான் யூனிவர்சிட்டி, காருண்யா யூனிவர்சிட்டி, கற்பகம் யூனிவர்சிட்டி, வேல்டெக் யூனிவர்சிட்டி, இந்துஸ்தான் யூனிவர்சிட்டி, அவினாசிலிங்கம், ஏகப்பட்ட யூனிவர்சிட்டி இருக்குங்க. ஆனா நான் சொன்ன இந்த யூனிவர்சிட்டியில எல்லாமே அந்த தலை சிறந்த 10 சொன்னேன் பார்த்தீங்களா, அதுல தலை சிறந்த 3 பார்த்தீங்கன்னா நம்மளுடைய VIT, SRM, அப்புறம் பார்த்தீங்கன்னா அமிர்தா தான். இதுக்குள்ள போறதுக்கு தான் பயங்கர போட்டி நடக்கும். கண்டிப்பா பார்த்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி யூனிவர்சிட்டியில சேரும்போது சில முன்னாடி நிறைய நிறைய வீடியோ போட்டிருக்கவங்க, அப்புறம் நிறைய வீடியோ போட்டிருக்கவங்கன்னா இந்த யூடியூப்லலாம் நீங்க பார்ப்பீங்க. அவங்க சொல்ல நிறைய கெரியர் கைடன்ஸை பத்தி நிறைய வீடியோ போட்டவங்கள்ட்ட நிறைய இன்ஃபர்மேஷன் கேட்டுக்கிட்டு நீங்க ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா ஒரு கல்லூரியில அந்த மாணவர் சொல்லக்கூடிய கருத்தை பொறுத்து தான் அங்க நம்ம சேரலாமா வேணாமாங்கிறத நம்ம முடிவு பண்ணலாம். அதை பத்தி எல்லாம் இந்த யூனிவர்சிட்டிக்கான அடுத்தடுத்து ஸ்டூடெண்ட்ஸோட டைரக்டா நம்ம பேசி உங்களுக்கு நம்ம ரிவ்யூ கொடுக்க போறோம். அதனால தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னாவே நீங்க ஈஸியா எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கலாம். சரியா? மறந்துடாம நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா அதனுடைய சிலபஸ்,
அதனுடைய லாஸ்ட் டேட்டு எல்லா இன்ஃபர்மேஷனுமே ரெகுலராக உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். தேங்க்யூ, பாய் பாய், டிடிஜிஸ் பாய்.